வாங்க வந்துட்டுங்க. இந்த நாய்க்கு நீங்களே கேளுங்க. கேக்குறேங்க, அதுக்கு தானே ஊருக்கு கவுண்டேன். நான் கேட்கதான் ஊருக்கு கவுண்டேன். இந்தானு அப்படி ஊரோர கவுண்டேன். ஊரோரத்து கவுண்டரு. ஆமா, எதை எடக்கு முடக்கு பண்ணனேன் சாமி. ஊரோரத்து கவுண்டரு. ஊரோரத்து கவுண்டரு. ஆமா ஐயா, ஏன் பண்ணாடி இந்த நாய்க்கு நீயே கேளுங்க. சொல்லு வேணா பையா. என் பேர் என்ன கேட்கலையே? உன் பேர் என்ன? என் பேர் தான் வடுவண்ணா. ஓ, வடுவண்ணா. மேல ஒயரை போட்டு பிச்சு கூடாத, கரண்ட் குழாயில் புகை வந்துடும். ஏன் சாமி? என் பேர் வடுவண்ணா. அவ பேர் என்னன்னு? அவ பேர் என்ன? வடுவண்ணத்தி. ஓ, வடுவண்ணத்தி. வடுவாடு பாரு. அவ நான் வந்து பெரியாய் மகன். ஓ, நீ பெரியாய் மகன். அவ யாருன்னு கேளு. நீ யாரு? அவ பெரியாய் மகன். நீ யாருமா? நான் பெரிய முட்டு பிள்ளை. அவள பெரிய எடுத்து கொடுத்தாங்க முடியாது. எடுத்து கொடுத்தாமே முட்டு செய்யலாம். ஆறு இல்ல ஊருக்காரலாம். அப்ப வாங்கிக்க. ஏன் சாமி? நான் பெரியாய் மகன். ஆமா. அவன் வந்து சின்னாய் மகன். நானுங்கிறது ஏன் சாமி? இங்க உங்க அப்பா இருந்தாருல்ல பெரிய கவுண்டர். பெரிய கவுண்டர். அப்ப வண்ணப்பையா ஒழுங்கா ஏதாவது ஊர்ல 2 துணிமணி பொறுப்பு போட்டு துவைச்சு கொடுத்து ஏதாவது ஊர்ல கஞ்சி வாங்கி கொடுறா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு இந்த தண்ணி அடிக்கிறதுக்கு காசு கிடைக்கிறது காசு இல்லாத, அதனால நான் என்ன பண்ணேன், கெட்டி பண்ணாங்க போனேன். கெட்டி பண்ணாங்க. ஆமா. சரி சரி. அங்க போய் பால் இறக்கணும் சாமி. பால் இறக்கணியா? ரப்பர் பால் சாமி. அப்படி ரப்பர் பால் இறக்கிட்டு ஏன் சாமி நீ அதுலயே இந்த நாய்க்கு நீ சாமி 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 ஊராரு கவுண்டா பொறுமையா இருந்துடா சாமி. அங்க போய் அந்த ஊர்ல என்ன ஊரு? அந்த ஊர்ல கெட்டி பண்ணாங்களா சாமி? அந்த ஊரு பேர் என்ன சாமி? என்ன ஊருங்க? எட்டி வர சாமி. சாமி 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 இப்படி அடிக்கடி கோவிக்கிற ஊருக்கு ஒண்ணு எட்டி வைக்கிறாரு. வேணாவையா? இல்ல சாமி, அங்க எட்டி மரம் அதிகம். எட்டி மரம் அதிகம், அதனால அந்த ஊருக்கு பேரு எட்டி வகன்னு பேரு. அங்க போய் ஏன் சாமி நானு என்ன பண்ணனேன், ஆத்துல போய் சரி எனக்கு இந்த கால்ல கல்லி புண்ணு வந்துருச்சு. ஓ, கல்லி புண்ணு. ஆமா. அப்படி கல்லி புண்ணு வந்துச்சு. நான் என்ன பண்ணனே, ஒண்ணு மாதிரி ஒரு கவுண்டர் கேட்டேன். இந்த கால்ல எல்லாம் புண்ணு வந்துருச்சு, இதுக்கு என்ன வைத்தியம் சொல்லு சாமின்னு. அந்த கவுண்டர் சொன்னாரு, எத்தனை புண்ணுக்குதா அத்தனை புண்ணுக்கும் கல்ல பொறி போய் ஆத்தல எண்ணி போடுறா, அவனுக்கு நல்லாயி போயிரும் சொன்னாரு. புண்ணுக்கு போயிடும் அப்படி சொன்ன உடனே சரி சாமி அந்த கல்ல நான் மோரி மேல இருந்துக்கிட்டு மேல அந்த ஆத்துல கல்ல நான் போட்டேன். இவளுக்கு என்ன சாமி போகுது? இவளுக்கு என்ன போகுது? சாமி 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 வெட்டிவிடாங்க சாமி. ஏமா அவருக்கு தான் புண்ணு இருக்குதுன்னு ஆத்துல ஒவ்வொரு கல்லா போடுறாரு. உனக்கு எதுக்கு அந்த பிரச்சனை? தண்ணி காத்துல போட்டா தண்ணி இருக்கிறதுக்கு மேல வருது இல்ல. ஓ சாமி, இவன் என்ன பண்ணா, அவ அந்த பக்கம் ஆத்தல துணி துவைச்சிட்டு இருக்கிறான் சாமி. அப்ப துணி துவைக்கிறாள். அந்த இருக்குது ஒரு கல் இருக்குதுல்ல, அவ அந்த துணி துவைச்சிட்டு கல்லு மேல காலை வச்சுட்டு துணி துவைக்கிறாள். ஆத்துல போய் தண்ணி வச்சுக்கிட்டு நானு அங்க போய் பிள்ளை அந்த காலை தூக்கு, நான் கோமணத்தை அவுக்குறேன். கம்மனா இருப்பா, கோமணத்தை காலை தூக்கணும் இல்ல சாமி, இந்த கோமண துணியை நான் துவைக்கணும். ஓ, காலையடைய அந்த கல்லு மேல இருந்து நான் கோமணத்தை தூக்கி வைக்கிறது கேக்குறேன் அப்படின்னு காட்டேன். அதுல என்ன சாமி தப்பு? சாமி 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 பாரு, காலத்தை வெட்டி போடுவோம். இன்னைக்கு ஒரு கால் பெண்டா போகுது. அவரு தான் தண்ணி ஊத்திட்டு வந்துட்டாரு ஆத்தோரத்துல. அந்த கல்லு மேல இந்த அழுகு போட்டு தும்மிட்டு போறதுக்கு வந்துக்கிறாரு. நீ கால் எடுத்துருக்க வேண்டியதானே? என் கால் நான் எப்படி எடுப்பேன் சாமி? அதுதான் போவிடு சாமி. சரி, இந்த நாய்க்கு கூறு கட்ட கவுண்டர் சாமி. நீ கூறு சாமி, அதுதான் போவிடு சாமி. சரி இவள சரி எப்படியோ எனக்கும் பொண்டாட்டி இல்ல. ஓ, உனக்கும் பொண்டாட்டி இல்ல? உனக்கும் பொண்டாட்டி, எனக்கு பொண்டாட்டி இல்ல. சரி, எப்படியாவது இவளை கனெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சரி இவன் என்ன பண்ணா, கீழைய பாரு
இருக்குது ஒரு கல் இந்த கல்லுல நானும் துவைக்கணும் இல்ல? ஆமா, நீ துவைக்கணும், அம்மா துவைக்கணும், நானும் துவைக்கணும் இல்ல? ஆமா ஆமா, 2 பேரும் தான் துவைக்கணும். ஒக்கிறது ஒரு கல்லு, 2 பேர் இருக்கிறீங்க, ஆளுக்கு ஒரு ஆள் தான் துவைக்கணும். தூக்கு, நான் 2 அடி அடிச்சுக்கிறேன்னு கேட்டேன். இதுல என்ன சாமி தப்பு? ஏமா அவரு தான் காலை தூக்க சொன்னாரு, நீ தூக்கினா 2 அடி அடிச்சுட்டு போயிருப்பாருல. அவரு என்ன தப்பு சொல்ற, என்ன தப்பு சொல்ற, நீ சொல்ற? இல்லம்மா, அந்த காலை தூக்குனா 2 கல்லு மேல 2 துணி அடிச்சுட்டு போயிருப்பாருல. துணி துவைக்கிறதுக்கு நீ என்ன நினைச்சுக்கிட்ட? நான் ஏதோ வேற நினைச்சிட்டு இருந்தேன். நினைப்ப நீ அது அதுதான் போனா போட்டு சாமி. கூறுகட்ட கவுண்டர். ஏய் பண்ணா பையா, ஒழுக்கமா இருந்துக்கா சாமி. அதுதான் போட்டோம். இந்த பாரு, நானும் என்ன பண்ணேன், சரி இந்த கோமணத்தை கொண்டு போய் ஏழு மேல 4 பக்கம் 4 இழுத்து கட்டி விட்டு காத்தடிச்சு போட்டு இருக்குது ஒரு கோமணம் பறந்து போயிட்டு எப்படி அப்படின்னு சொல்லி கட்டி விட்டுனா, இவ என்ன பண்ண சாமி, உடனே அந்த அது மேல சீலைய காய வச்சான். சீலை காய வச்சாலா, காய் போட்டா. அப்ப சீலை தூக்குப்பில்ல, நான் கோமணம் தவுக்குறேன் அப்படின்னு கேட்டேன். அதுல என்ன சாமி தப்பு? ஏன் சாமி நீ ஏன் சொல்லு? சாமி 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 மனுஷிய தப்பு. அது முட்டுச்சீலை அடிச்சாமி. ஊருக்கு வந்து பார்த்தா எடுத்து கொடுங்க. அண்ணாச்சிக்கிட்ட போறா, அப்புறம் ஊருக்கு விட்டுறேன். இனி என்ன சொன்ன? கோமணத்தை எடுக்கிறேன், காய அதுக்குறேன், நீ கீழைய தூக்கப்பட்டு சொன்னாங்க. ஆமா, அவ என்ன சொல்லிக்கிறாரு, கோமணம் காய வச்சுக்கிறாரு. நீ இந்த கோமணத்தை மேல ஒண்ணுமே உன் சீலை போட்ட, உன் சீலை எடுத்தா தானே அவரு எடுக்க கோமணத்தை கட்ட முடியும். என் சீல் மேல எதுக்கு போறாரு அது கேட்கலையா? எதுக்குமா அவ சீலை மேல கோமணத்தை போட்டா? என் சாமி அறிவுக்கு கெட்டு போயிட்டா சாமி. ஏன் கோமணத்தோட அவ சீலை எதுக்கு சாமி போடுறா? அவ சீலை எதுக்கு சாமி போடுறா? எதுக்கு சாமி போடுறா? ஊராக ஏடா என்ன புடிச்சு தள்ளுறீங்க? ஏசாமி அதுதான் போகட்டும். சரி, அந்த ஊருக்கு உங்க அப்பா தார பெரிய கவுண்டர். அவன் பெரிய கவுண்டர் பையா டேய் சின்னவண்ணா, ஏதோ போனது போச்சு, நடந்துச்சு, ஏதோ அந்த பிள்ளைய வச்சு கொலை பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு சேர்த்து வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஆமா, சித்தப்பா. அப்புறம் சேர்த்து வச்சாங்களா, 2 பேர்த்துக்கும் ஒரு குடிச்சு போட்டு ஒரு சாலை போட்டு கொடுத்தாங்க சாமி. ஓ, சின்ன ஒரு குடிசை கவுண்டரு. அப்ப இவ நான் சொன்ன பேச்சு கேட்கறதில்ல. இதுக்கு மேல சாமி கவுண்டர் சொன்னேன், நான் சொன்னேன் சாமி இதுக்கு மேல வச்சு நான் பொழைக்க மாட்டேன், நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு போய் கேட்டேன். சரி, சாலை 2வது தடுத்து நீ அவன் அந்த பக்கம் இருந்துக்கிட்ட, இந்த பக்கம் இவ எந்த பக்கம் இருந்துக்க அப்படின்னு சொல்லி சரி சொன்னார்ல. அவங்க இருக்கணுமல்ல. நான் என்ன பண்ண, இதுக்கு மேல குடியிருக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் மக்கள் இருந்த சாலைய நெருப்பு வச்சுட்டாரு. எங்க ஊரவர் கவுண்டரு பங்கு பிரிச்சு விட்டுக்கிறாரு. ஆமா, ஏய் வண்ணாப்பையா, நீ இந்தானந்துக்கா பண்ணாத்தி இந்தானந்துக்கிட்டோம், சண்டலாத வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல. என் வீட்டுக்கு நான் நெருப்பே வைக்கிறேன் என்னமா பாட்டு இவன் எதுக்கு சாமி கேட்கறான்? இது எதுக்கு சாமி கேட்கறான்? அது என்னோட இல்லையா? ஏமா அவரு பங்குக்கு ஊராத கவுண்டர் நியாயம் பிரிச்சு விட்டுக்கிறாரு. அவரு சாலை ஏறி விடுறாரு, பிரிச்சுட்டு போறாரு. பூதி மட்டும் ஓ இடத்துல கட்டுறா நெருப்பு வச்சா. அப்படி கேளு சாமி, அப்படி கேளு சாமி. இப்பதான் நீ கவுண்டர். கேட்கறா கணக்கு கம்மனுதா. ஆமா ஏமா ஊராத கவுண்டர் கையெடு மேல தள்ளி தள்ளி இல்ல. ஊராத கவுண்டர் எங்க ஊர்கார் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ஊர் கவுண்டர் சொல்லுவாங்க, இந்த தள்ளி இல்ல. வண்ணாபியா இந்த இடத்துல நடுவில் நிக்கிறேன். ஆமா, அந்த சாலையில நெருப்பு வச்சா பாதி எரியுமா? ஆமா, பாதி எரியும். என் பங்கு தான் எரியும். உன் பங்கு தான் எரியுமா? அதுதான் போனா போட்டு சாமி. என்னடா எனக்கு 2 பேருக்கு ஒரு கிணறு விட்டாங்கல்ல சாமி. அட ஒரு கிணறு. ஆமா, அந்தாண்ட ஒரு தொலை இந்தாண்ட ஒரு தொலை. அவன் அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டா நான் எந்த பக்கம் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு உங்க அப்பா பிரிச்சு விட்டாரு. அப்படி பிரிச்சுடும் போது நான் என் பக்கம் நான் ஒண்ணுக்கே விடுறேன், நான் பிய பேடுறேன், எல்லாமே கரைச்சு வர விடுறேன், என்னமோ பண்றேன். இவையா சாமி கேக்குறேன், இது கேளுங்க. எதுக்குமா கேக்குறா? அவன் கிணறு விழுவுது இல்ல, அவட அம்மா என் பக்கம் தான் சாமி பேடுறேன். ஏண்டா அம்மா கிணத்துல போய் உழுவுதான். ஆனா அம்மா அது என் பக்கம் உழுவுது, அவன் பக்கம் அவரு பங்கல இதே பண்றாரு. நீ குழி மட்டும் கம்பெனி இல்லாம அவர் பங்கு தான் தண்ணியில விழுது, என் பங்கு தானே. ஏமா தண்ணியில விழுவுறது அவர் பங்கு சேருது இல்ல சாமி. மேல இந்த பொண்டாட்டி வச்சு நான் பொழைக்கல சாமி. ஏங்க நீ வச்சு பொழைக்கலாம் போயிட்டு போது யாரும் இல்ல. யாரும் இல்ல, பண்ணாத்தி நல்லாத்தாங்க, நான் தான் கட்டிக்கிறேன் சாமி. சாமி எப்ப பண்ணா காலியா பண்ணா நீங்க வண்ணாத்தி கேட்டுக்கலான்னு இருக்கிறீங்க? இல்லைங்க, பொண்டாட்டி நல்லாத்தாங்க வண்ணாத்தி. அதுதான் ஏதோ ஒரு
இது ஏமா குடுக்கணும்ல காசு அன்னைக்கு வேட்டி வச்சிடல ஆமா அந்த காசெல்லாம் குடுக்கல அது அழுக்கு துணி ஆமா இந்த வாங்கிட்டு போய் பழைய காசு இந்த காசு வாங்கி இன்னைக்கு கொடுக்குற கவுண்டரு இன்னைக்கு கொடுக்குற கவுண்டரு எல்லாம் வாங்கணும் இந்த அன்னைக்கு முடிச்சு இன்னைக்கு கொடுக்குற காசு வாங்கிக்கா ஏ வேணாவியா அன்னைக்கு உன் கணக்கு முடிச்சுட்டேன் இன்னைக்கு அம்மா எனக்கு எனக்கு கொடுக்க மாட்டேன் சாமி பண்ணாத்திங்கன்னா பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பீங்க பண்ணாத்திட்டா வந்து நான் தூங்கினாலும் துணி குடுறா கவுண்டா அப்படின்னு வாங்கிட்டு போகுது இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க அன்னைக்கு மாட்டாம திழுந்து ஊர்ல கறி குழம்பெல்லாம் வாங்கிட்டு வந்தால சவுந்தர் வீட்டுல நம்ம ராமசாமி வீட்டுல வாங்கிட்டு வந்தாங்க பூந்து வரும்போது அந்த கருத்தோட பக்கத்துல தென்னந்தோப்பு கிட்ட வந்து இருட்டி கட்டிச்சு பிள்ளை கொஞ்சம் குழம்பு பழவட்டு குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கி நக்குனியா சாமி நீ எல்லாம் ஒரு கவட்டனா சாமி இதே வண்ணாத்தி கொண்டான்ட்டானு பௌத்த பசங்க ஒரு வாங்கிட்டா அது ஏன்டா வெளியே சொல்ற சரி போட்டு சாமி இந்த பாரு இதுக்கு மேல அவளுடைய தாலி வாங்கி கொடு நான் அதுக்கு மேல அவன் அண்ணா கூட பொழைக்காத என் கூட பொழைச்சா போல எல்லாம் பொட்டிக்கார கூட போல தாலி கொடுத்து அனுப்பாம போட்டு எத்தனையோ கட்டிட்டு போறான் எந்த தாலிய இந்த கட்டிக்கிற தாலிய இந்த தாலியா இந்த தாலி தாலி தொட்டு காட்டினேன் சரி போகட்டும் இந்த பாரு சாமி எங்களை இப்படி சண்டை பண்ணி பிரிக்க வைக்காத சாமி எங்களை சேர்த்து வை ஊருகாவன் என்ன வேலை தெரியுமா என்ன வேலை பிரிக்கிற வேலை ஒண்ணுதான் ஒரு பிள்ளைய கூட்டாலும் அதை பிரிச்சுதான் தள்ளுற வேலை ஊருகாவன் அப்புறம் அவங்க வீட்டு நாசமா போறது பங்கு கொடுத்துட்டு போங்க வந்து என்ன பண்றாரு தெரியுமா என்ன பண்றாரு சொல்றேன் சாமி காசு பண்ணாங்க நான் பேசுறது காசு